வணக்கம் தம்பி. இந்த தேர்தல் காலத்துல நிறைய யூடியூப் காணொலிகள் வருது, பாக்குறீங்களா? சரி, அது என்ன மாதிரி பாக்குறீங்களா? அதை பார்த்து ஓட் போடுறதுக்கு பாக்குறீங்களா, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் பாக்குறீங்களா? தட்ட அதுதான் நான் வருது யூடியூப்ல. என்டர்டைன்மெண்ட் இல்ல, நான் முக்கியமான வீடியோக்களை பார்க்க வந்து அதுதான் வருது. அதான் வருது ஒண்ணு செய்யல, என்ன கட்டாயமா பார்க்க வேண்டிக்கிறாங்க. ஓகே, இந்த தலையங்கங்கள் போடுறாங்கல்ல தானே, திடீரென கூடிய மக்கள் அலை அல்லது நீந்திய மக்கள் அல்லது திடீரென வந்த ஐயா, நான் பேர்கள் சொல்லியதானே, கந்தசாமிக்கு பின்னால் மக்கள், ரைட், குப்புசாமிக்கு பின்னால் சென்ற அம்மா, கட்டிப்பிடித்து அழுத வயோதிபர், இதுல பார்த்தா என்ன மாதிரி கிடையாது இந்த தலையங்கங்களை பார்த்தா? இதெல்லாம் இப்ப இந்தியால நடக்கிற நியூஸ்கள் மாதிரி இங்க எல்லாம் ப்ரமோட் பண்றாங்க. மக்களே சோசியல் மீடியால இருக்கிற ஸ்லாக்களே ப்ரமோட் பண்றதால அது அப்படி இருக்கு. எங்கட போயிட்டு எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பாக்குறாங்க. எங்களுக்கு தெரியும் போன்ல புலங்குறாங்க, எங்களுக்கு தெரியும். வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு அது தெரியாது. அவன் என்ன நினைக்கணும், வீட்டுல இருக்கிறாங்களே என்ன நினைக்கணும், அது ஒரு பெரிய விஷயம் கணக்கு செய்யறாங்களேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது பிரயோசனமான விஷயம் மட்டும் தெரியும். சரி, இங்க மேடையை போட்டு காய்க்கிறாங்களா ஆக்கலாம் கிடக்கு, அதெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆக்கலன்னு அவங்களுக்கு தெரியாது. அதான் விஷயம். அது ஹை பண்ணிட்டு வரலாம்னு சொல்றீங்க. அப்படித்தான் நடக்குது போல இருக்கு, எனக்கு அப்படிதான் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட சொல்லுங்க, எத்தனையோ வேட்பாளர்கள் நிக்கிறாங்க போல, 396 பேர். அதாவது நான் கேக்குறேன், இப்ப யூடியூப் வீடியோஸ பார்த்துட்டு ஒரு வேட்பாளர்ல இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இருக்கிறீங்களா இல்லையா? இளம் தலைமுறை அப்படி இருக்காது, ஆனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க அப்படி இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பரவசமாற தன்மையால இருக்குது. சரி, நீங்கள் என்ன ஐடியால இருக்கிறீங்க? உங்களுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஆளுக்கு போட போறீங்களா, இல்ல யூடியூப்ல வந்து ஆளுக்கு போட போறீங்களா? அதுக்குள்ள யாரு நல்ல வண்டு பார்த்து தான் போகணும். அபிவிருத்தி செய்கிற வேண்டும் யாருக்கு இருக்கோ தெரியல, அவங்க தனிப்பட்ட இருக்கிறதுக்குள்ள யாரு ஓகே, ஒரு அளவு ஓகே அப்படிதான் போடலாம். கிட்டத்தட்ட நீங்க எந்த வயசு இது, கட்டாயம் இந்த மக்களுக்கும் தேவை ஒரு நல்லவனே எப்படி கண்டுபிடிக்கிறது, கட்டாயம் சொல்லுங்க. நீங்க எப்படி மதிப்பீங்க? ஓரளவு கட்டாயம் மதிக்கலாம். நல்ல வண்டா இப்ப அவர் சம்பந்தப்பட்ட ஊர்ல இப்ப எங்கட ஏரியாலண்டா அவரை தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு கொஞ்சம், அவர் சம்பந்தப்பட்ட இதுகள் தெரியும். சரி, மற்றபடி கண்டுபிடிக்கிற கஷ்டம். இப்ப நல்லா கண்டுபிடிக்கிறார். ஆரம்பத்துல நல்லா இருக்கும், தலையில வந்து நிக்கும். கட்சி அரசியலுக்கு கொண்டு போனோம்னு அவங்க மாறிடுவாங்க, அது நோமல் தானே, அது மாத்திரும். மக்களுக்கு இந்த யூடியூப் காணொலிகளை பார்த்துட்டு பரவசமாறாங்களுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன இருக்கு? நான் சொல்ற செய்தி, அதை பார்த்து ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு யாரு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்களோ அவங்க போடுங்க. சரி, கட்டாயம் சோஷியல் மீடியா அதுகளை பார்த்து போடாதீங்க. அது வருமானத்துக்காக தெரியும் தானே, தலையங்கங்களை ஏன் போடுறேன்னு சொல்லி, அப்பதான் நாங்கள் அமர்த்தி கிளிக் பண்ணி பார்க்கமெண்டக்காக போடுறது. அது ப்ரமோட் தானே வீடியோக்கள் எல்லாம். நார்மலாவே யூடியூப் திறந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா முதல் 30 செகண்டுக்கு அதான் ஓடுது. கண்டிப்பா பார்த்தே ஆகணும், பார்க்காம வீடியோக்குள்ள போயிடலாம். டோன்ட் ஸ்கிப் அண்ட் அது கட்டாயம் பார்த்தே ஆகணும். அதெல்லாம் எங்களுக்கு வருமானம். ஒரு யூடியூப் அதுக்கு போன்ல எங்க நம்பர் எங்க எடுக்கிறாங்க டெய்லி ஒரு கிளிநொச்சியில இருக்கிறவனுக்கு அங்க இருக்கிற வேட்பாளர் மெசேஜ் எல்லாம் இங்க வந்துட்டு போடட்டான். சரி, அரியணமா கிடக்காது. எங்க இருந்து நம்பரை கொடுக்குறாங்களோ தெரியல. 4-5 பேர் இது வந்துட்டே இருக்கு டெய்லி. ரெண்டுல இருந்து வர நினைக்கிறேன். நீ நிச்சயமா நிம்மதி சரி, கட்டாயம் உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற மக்களை இந்த தடவை ஒரு தீர்மானம் மிக்க தேர்தல் என்றதால கட்டாயம் ஓட் பண்ண போறத ஊக்குவீங்க. நீங்களும் கட்டாயம் போங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு போடுங்க. நன்றி தம்பி, உங்களோட கருத்துக்கு.